Calm your mind with chakra-based meditation music. Saregama Karwa Wellness. ஜானு கௌதம் கௌதம் நல்லா இருக்கியாப்பா? நான் நல்லா இருக்கேன். நீ எப்படி ஜானுங்க? நான் எதிர்பார்க்கவே இல்ல. சந்தோஷத்துல சொல்றியா இல்ல ஏன் வந்தீங்கன்னு கேக்குறியா? ஐயோ, என்ன ஜானு பேசிக்கிட்டு இருக்க இப்போ? நீ வந்தது எவ்வளவு சந்தோஷம். இவ்ளோ சந்தோஷமா இருந்தா ஏன்டா என்ன பூமி பூஜைக்கு கூப்பிடல? இல்ல, அது வந்து ஜானு, என் மருமகளுக்கு என் மேல இருக்கிற பாசம் கூட உனக்கு என் மேல இல்லப்பா. அவளாவது என்ன கூப்பிட்டா. அத்தை இல்லாம எப்படிங்க? கார்த்திக், இங்க வாப்பா. வா கார்த்திக், வா. எழுறாங்க. கௌதம், அம்மா, இவன் எதுக்கு இங்க வந்தான்? இவனுக்கு யார் கூப்பிட்டது? அண்ணா, கௌதம், நான் தான் கூப்பிட்டேன். கௌதம், உனக்கு என்ன மூளைகளை கெட்டு போச்சா? அவனை போய் கூப்பிட்டு வந்திருக்க. அவன் என்ன துரோகம் பண்ணான்னு உனக்கு தெரியும்ல. அவன் காத்து கூட நம்ம மேல படக்கூடாது. போ சொல்லு, போ சொல்லு அவன. டேய், போடா, வெளியில போடா, கிளம்பு. கௌதம், நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க. கார்த்திக் எந்த தப்புமே பண்ணல. அந்த டாக்குமெண்ட் அவன் ரெடி பண்ணவே இல்ல, யாரோ மாத்திருக்காங்க. அப்படின்னு அவன் சொல்ல சொன்னானா? சொல்லு. இங்க பாருங்க, நான் சொல்றேன். கார்த்திக் அப்படிப்பட்ட பையனே இல்ல. கார்த்திக் நல்ல பையங்க. தப்பு செய்யறவனா இருந்தா பூமி பூஜைக்கு வருவானா? எப்படி டாக்குமெண்ட் மாறுச்சுன்னு கார்த்திக்கே தெரியல. கௌதம், அன்னைக்கு என்ன கோவிலுக்கு கூப்பிட்டு அண்ணனுக்கு சொத்தை தந்தே தீருவேன், நீங்க தான் அண்ணனை சம்மதிக்க வைக்கணும்னு கேட்டுக்கிட்டான். அப்பதான் நானும் இவங்களை பூஜைக்கு கூப்பிட்டேன். முன்னாடியே சொன்னேன்னா கோவப்படுவீங்கன்னு தான் நான் உங்ககிட்ட சொல்லல. கௌதம், உங்களுக்கு தம்பி மேல அதிகமான பாசம் இருக்குன்னு எனக்கு தெரியும். அதனாலதான் அதிகமான கோவமும் வருது. கார்த்திக் ரொம்ப நல்லவங்க. இது கூட நான் சொல்லிதான் உங்களுக்கு தெரியணுமா? கௌதம், என்னப்பா இது? கார்த்திக் யாரு? உன்னை பார்த்து பார்த்து வளர்ந்த புள்ள. அவன் தப்பு பண்ணுவானா? சொல்லு. இப்ப கூட நீ பூமி பூஜை போடுறேன்னு தெரிஞ்ச உடனே அவனுக்கு ஒண்ணுமே புரியல. சந்தோஷத்துல காலே தரையில படல, தெரியுமா? அவ்வளவு சந்தோஷப்பட்டான். என் அண்ணன் ஜெயிக்கணும், நம்ம எல்லாரும் ஒன்னா மறுபடியும் வாழணும்னு அவன் அவ்வளவு ஆசைப்படுறான். அவனை போய் நீ தப்பா நினைக்கிறியே. இப்ப கூட பைரவி ஏதோ வேலை சொன்னா, அத கூட உதாசீனப்படுத்திட்டு இல்ல நான் பூஜைக்கு தான் வருவேன்னு வந்திருக்கான். இங்க பாருங்க கௌதம், சாட்சி இல்லனா கடவுள் கூட குற்றவாளிதான். தான் தப்பு செய்யலன்னு நிரூபிக்கிறதுக்கு பாவம் கார்த்திக் கிட்ட சாட்சி கூட இல்லங்க. கார்த்திக்க வான்னு ஒரு வார்த்தை கூப்பிடுங்களேன். ஏன் எங்க அண்ணன் கூப்பிட்டாதான் வரணுமா? நானே வருவேன். அண்ணா, சத்தியமா நான் எந்த தப்பும் பண்ணலண்ணே.
தயவு செஞ்சு என்ன நம்புங்கண்ணே. அண்ணே என்ன மன்னிச்சிருங்க. டேய், கார்த்திக் கார்த்திக் எழுந்துடுறா. என்னடா இதுக்கேண்டா கால்ல விடுற? 1000 இருந்தாலும் நீ என் தம்பிடா. அந்த டாக்குமெண்ட்டை படிச்சதும் நீதான் காரணம்னு திட்டேன்டா. டேய் தப்பா நினைச்சுக்காதடா. பரவாயில்ல அண்ணே, உன் இடத்துல யாரா இருந்தாலும் இப்படிதான் பண்ணிருப்பாங்க. அத்தை எல்லாம் நல்லபடியா நடக்கும். வாங்க பூஜையை ஆரம்பிக்கலாம். சரி வா வா ஜானு, வாடா. வாங்க. வா வா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.